ஆங்கிலமும் இணைமொழியாக இருக்கிறது. இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் அலுவல் மொழியா இருக்கு இல்லையா? அதற்காக இந்தியை பயன்படுத்தக்கூடாது என்று அல்ல, இதான் சட்டம். இப்போ தமிழ்நாடு இருமொழி கொள்கை இருக்கு. இந்தி பேசாத மாநிலம், இவங்களுக்கு இங்கிலீஷ் தான் அலுவல் மொழி. ஆனால் அதற்காக இந்தியை வளர்க்க கூடாது என்பதல்ல, இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ ஒருவேளை திமுக ஆட்சியில் இல்லாமல் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, பிஜேபிக்கு அடிமையான எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்திருந்தால் இங்க ஹிந்திக்கு எந்த நிலை உருவாகி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி, சட்டப்படியே நீங்க ஹிந்தியை வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். அமித்ஷா சொன்னது குற்றம் இல்ல, அவர் சொன்னது தாய்மொழிக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்காரு, அப்படிதான் பொருள்படும். எது தாய்மொழிக்கு ஆதரவா? தமிழுக்கு நிதி ஒதுக்கினது, தமிழர்களுடைய சிறப்பை நிராகரிக்கிறது, கீழடியை அங்கீகரிக்காமல் இருப்பது, தமிழ்நாட்டினுடைய 5300 ஆண்டு கால இரும்பு காலம்ங்கிற தொன்மையை, வரலாற்றை, சிறப்பை நீ அங்கீகரிக்காம இருப்பது, இதையெல்லாம் பண்ணிட்டு ஒருத்த தாய்மொழிக்காக தான் பேசியிருக்காருன்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க முட்டாளு. தாய்மொழியை ஊக்குவிச்சு அவன் தாய்மொழியா விட்டு கொடுத்துட்டு இந்திய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் சொன்னா நீ சொல்ற அப்படின்னா கட்சி பேர்ல திராவிடம்னு எதுக்கு வச்சிருக்கீங்க? தேசிய மாத்திர சொல்லுங்க. அமித்ஷா முன்னேற்ற கழகம்னே வச்சுக்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம், எடப்பாடி பழனிசாமி கட்சி பேரை மாற்ற சொல்லுங்க. அதிமுகங்கிறது ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, கண்ணியம் இல்லாத, ஒரு மாநில உரிமை சார்ந்த சிந்தனை இல்லாத ஒரு கும்பல் சார். அது கட்சி கிடையாது, கும்பல். கும்பல். அதாவது அமித்ஷாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு ஒரு முட்டை கொடுப்பாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர்களுக்கு மாநில மொழிகளை எல்லாம் அழித்து அந்த மக்களை அடிமையாக்குவதற்காக, அடிமையாக்கி சனாதனத்திற்கு ஏவலாளிகளாக வைப்பது, இந்த நாட்டை ஒரு சனாதன நாடாக, அவங்களோட சொல்றது இந்து நாடு அல்ல சார், சனாதன நாடாக கட்டமைக்கணும், அந்த வர்ணாசிரமத்தை பாதுகாக்கணும்,